மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். தம்பி வாங்க வாங்க வாங்க. நல்ல பாட்டா பாடினீங்க, அருமையா இருந்தது, மகிழ்ச்சியா இருக்கு பாட்டு. இன்னைக்கு இந்த பாட்டு வேற யார் பாட்டு இல்ல, சுப்பிரமணிய பாரதியார். ஓ, தேசத்துக்காக போராடிய கவி பாடிய மகா கவி பாரதியோட பிறந்த நாள் தம்பி. ஓ, அதனால தம்பி மனிதர்களே உறுதி வேண்டும், கண்டிப்பா கண்டிப்பா, கனவு மெய்ப்பட வேண்டும்னு ஒரு பாட்டு படிச்ச தம்பி. அதான் பாதியிலேயே உள்ள வந்துட்டேன். நான் பாட்டை கேட்டு மெய் மறந்து உள்ள பாஞ்சிட்டேன். நல்லா இருக்கேன், அருமை, நல்லா இருக்கேன் அண்ணாச்சி. தம்பி அண்ணாச்சி, மகாகவி பாரதியார் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் பாட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ணாச்சி, நான் பள்ளிக்கூடத்துல அவர் பாட்டை நான் பாடியிருக்கேன். பாத்தீங்களா தம்பி, சின்ன பிள்ளையில படிச்சிருக்கேன். அதே நான் அப்படி சொல்லிட்டியா, நல்ல ஒவ்வொரு பாட்டு அருமையான பாட்டு. சாதிகள் இல்லையடி பாப்பான் அந்த பாட்டு, அந்த பாட்டு அருமையான பாட்டு, நல்ல பாட்டு அண்ணாச்சி. தம்பி அண்ணாச்சி, சாதிகள் இல்லையடி பாப்பா, குள தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், ஜாதிகள் இல்லையடி பாப்பா. அருமையான பாட்டு அண்ணாச்சி. சாதிகள் இல்லைன்னு சொல்லி பாப்பாவுக்கு சொல்றாரு, பாப்பாக்கு மட்டும் இல்ல நமக்கு சேர்த்துதான் சொல்றாரு. பாத்தீங்களா? அதோட தம்பி, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு சொல்றது மிகப்பெரிய பாவம்னு சொல்றாரு. ஓ, புரிஞ்சுதா தம்பி? பாரதியார் அருமையான பாட்டு தம்பி. அடே தம்பி, இந்த பாட்டை மறந்துடாதீங்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? மறக்க மாட்டேன் அண்ணாச்சி. அண்ணாச்சி, அவரு திருவல்லிக்கேணியில இறந்திருக்காரு கொஞ்ச வயசுல, நான் படிச்சிருக்கேன் தம்பி. அவர் கடைசி காலத்துல தான் தம்பி சென்னையில இருந்தாரு. ஓ, அவர் பிறந்தது எல்லாமே தம்பி நம்ம நெல்லை மாவட்டம் தம்பி, ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம் தம்பி. இந்த கோவில்பட்டி இருக்குல்ல தம்பி, ஆமா, அது பக்கத்துல எட்டையாபுரம் தம்பி, அங்கதான் தம்பி பிறந்தாரு தம்பி. அவர் வளர்ந்தது எல்லாமே கடையம், திருநெல்வேலி, மதுரை, அப்படி போய் கடைசி காலத்துல பாண்டிச்சேரி, சென்னையில இருந்தாரு. அவர் வந்து ஃபுல்லாவே தமிழ்நாடு முழுவதும் சுற்றினார் தம்பி, சுத்திருக்காரு. ஆமா தம்பி. அது மட்டும் இல்ல தம்பி, அண்ணாச்சி, பாரதியார் வந்து தம்பி சின்ன வயசுலயே மிகப்பெரிய ஒரு யானையா இருந்தார், ஒரு அறிவு ஜீவி தம்பி. அவர் ஆரம்பத்துல வந்து சமஸ்கிருதம் படிச்சு அந்த கோவில் அந்த பாடெல்லாம் படிச்சு தம்பி, ஒரு காலகட்டத்துல பெரிய யானம் வந்து தம்பி, உலக யானம் கத்துக்கிட்டு தம்பி மிகப்பெரிய அறிவு ஜீவி ஆகிட்டார் தம்பி. அதை விட தம்பி, தமிழ் மொழி வந்து செம்மொழின்னு சொல்றாரு. தமிழ் மொழி வந்து தாம் படிச்ச மொழியிலேயே அழகான மொழி, பெரிய மொழின்னா தமிழ் மொழின்னு சொல்றாரு. நம்ம தமிழுக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கு தம்பி, இருக்கு. அருமையா சொன்னீங்க தம்பி. நம்ம இன்னைக்கு தமிழ் மொழியை செம்மொழின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் தம்பி. அது மட்டும் இல்ல தம்பி, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மொழியில இருக்கக்கூடிய அறிவியல் இருக்குல்ல தம்பி, விஞ்ஞானத்தை அது எல்லாத்தையும் தமிழ் மொழியில கொண்டு வரணும்னு சொல்றாரு தம்பி. புரியுதா தம்பி? அருமை அருமை. எல்லாரும் என்ன சொல்றாரு, அறிவா இருக்கணும்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு அறிவு யானை தம்பி பாரதியார். ஆமா தம்பி, அருமையா சொன்னீங்க. மகாகவி பாரதியார் வந்து குழந்தைகளுக்கு மட்டும் பாடல தம்பி, இந்த தேசத்தோட சுதந்திரம் வாங்கிறதுக்காக எழுச்சி மூட்டும் பாடல்கள் பாடி உணர்ச்சியை தூண்டி இருக்காரு. அருமை. அவர் பாட்டுல தம்பி ஒரு உச்சபட்சமா இருக்கு ஒரு பாட்டு தம்பி. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமுக்கு ஒழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரிகூடி கிளப்பருவம் எய்து கொடும் கூற்றுக்கரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அருமை அருமை அருமையான. எல்லாரையும் போல நான் சாப்பிட்டு தூங்கி அடுத்தவனுக்கு எடுத்து கஷ்டப்பட்டு இருக்கணும். கண்டிப்பா நான் கீழே விழமாட்டேன், நான் சாதிக்க பிறந்தவன் அப்படின்னு சொல்றீ தம்பி. அந்த வரிகள் இருக்குல்ல தம்பி, எப்பேற்பட்ட உற்சாகம் ஊட்டும் வரிகள். அருமை அருமை அருமை. பாரதியார் சொல்றாரு தம்பி, அதான் அவர் மகாகவின்னு சொல்றேன் தம்பி. அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கிடோர் பொந்திடர் வைத்தேன் வெந்து தணிந்தது காடு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த தீ இருக்குல்ல தம்பி, தீ வந்து சின்ன தீ தம்பி,
ஆனா அந்த தீயை கொண்டு அங்க வச்ச உடனே அந்த பொந்துல வச்ச உடனே காடே எரிஞ்சிடுச்சுன்னு சொல்றாரு. புரியுதா தம்பி? அருமை. நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் தம்பி எல்லா மக்கள்கிட்ட போய் சேரணும்னு தம்பி சொல்றாரு. புரியுதா தம்பி? நம்ம வந்து அத வந்து ஒரு பெரிய காடை ஒரு சின்ன தீ எரிச்சிருது. அதே மாதிரி தம்பி இதைத்தான் புரட்சிங்காங்க, மக்களுடைய எழுச்சிங்கிறாங்க. புரிஞ்சுதா தம்பி? அருமையா அது வந்து குழந்தைகளுக்கு வந்து பாப்பாவுக்கு சொல்ற மாதிரியே நமக்கும் சொல்லியிருக்காரு. புரியுதா தம்பி? அருமையா. அதனால தம்பி மகாகவி பாரதியார் பாட்டை இன்னும் ஒரு 4-5 பாட்டை நீங்க என்ன செய்யறீங்க, உட்கார்ந்து இன்னைக்கு படிக்க. கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நாள் அவர் பிறந்த நாள்ல அவர் எழுதின பாட்டை அவர் ஆரம்பத்துல நிறைய எழுதியிருக்காரு. அதனால கடைசியில ஒரு 10 ஆண்டுகளா ரொம்ப சிறப்பா எழுதியிருக்காரு. பாட்டெல்லாம் உட்கார்ந்து அதை படிச்சோம்னா நமக்கு வந்து நாட்டு மேல பற்று கூடும். புரியுதா தம்பி? மக்கள் ஒற்றுமை கூடும். கண்டிப்பா. சாதி இந்த துவேஷம் எல்லாம் நமக்கு அறவே பிடிக்காம போயிடும். புரியுதா தம்பி? சரிங்க தம்பி. இன்னைக்கு பாரதியாரோட பிறந்த நாள். நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து பாட்டு படிக்க. கண்டிப்பா நாச்சி. புரியுதா தம்பி? அருமையா. சரி தம்பி, பாரதியார் சிலைய பார்க்க போறேன், ஒரு மாலை போட போறேன், ஒரு வணக்கம் செலுத்த போறேன். கண்டிப்பா. தம்பிய கூப்பிடாம போனா தம்பி கோவப்பட்டுற கூட. என்ன அப்படி சொல்லிட்டியா? கண்டிப்பா நான் போறேன். நம்ம ரெண்டும் சேர்ந்து போறோம். கண்டிப்பா. அங்கேயே நீங்க பாரதியாருக்கு ஒரு பாட்டு படிக்க. கண்டிப்பா. சரியா? நான் பாடுறேன். வாங்க நாச்சி, போவோம்.